அவன் இம்மையிலே 100 மடங்கு ஆசீர்வாதம், மறுமையிலே நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கும். நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சபீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்தில் ஒரு பங்கை வச்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆமென். அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும், அனனியா என்று சொல்லப்படுகிற, அனனியா என்று சொல்லி அழைக்கப்படுகிற அனனியா என்னும் பெயருள்ள ஒருவனும் அவருடைய மனைவியாகிய சபீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தங்களுக்கு இருந்த காணியாட்சியை, தங்களுடைய நிலத்தை அவர்கள் முதலாவதாக விற்று போட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கணவனும் மனைவியும் இணைந்து, கணவனும் மனைவியும் சேர்ந்து, இந்த அனனியாவும் சபீராலும் இணைந்து ஒருமனப்பட்டு என்ன செய்கிறார்கள்? தங்களுக்கு இருந்த நிலத்தை, தங்களுக்கு இருந்த நிலத்தினுடைய ஒரு பங்கை என்ன செய்யறாங்க? விற்று போட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, நிலத்தின் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? இதற்கு முன்னாடி நம்ம வாசிக்கிறோம், தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். 2 பேரும் சேர்ந்துதான் விற்கிறாங்க. விற்ற பணத்தை வேதம் சொல்லுகிறது, ஒரு பங்கை வஞ்சித்து வைக்கிறார்கள், மற்றொரு பங்கை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு போய் வைக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பேதுரு அவனை நோக்கி, பேதுரு அனனியாவை நோக்கி, அனனியாவே, நிலத்தினுடைய கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போஸ்தலனாகிய பேதுருவுடைய பாதத்திலே ஒரு பங்கு இவர்களுக்கு என்று என்ன செய்து விட்டார்கள்? வஞ்சித்து வைத்து விட்டார்கள். இவர்களுக்கு என்று சேர்த்து வைத்திருக்கிறார்கள். மற்றொரு பங்கை அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிறார்கள். இப்பொழுது பேதுரு அனனியாவை பார்த்து கேட்கும் பொழுது, அனனியாவே, அனனியாவே, பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தானுடைய இருதயத்தை நிரப்பினது எப்படி? பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தானுடைய இருதயத்தை நிரப்பினது என்ன? சேர்த்து வைக்கிறோம். நாளைக்காக நம்ம என்ன செய்யணும்? ஏதாவது வேணுமே, நாளைய தினத்துக்காக நமக்கு ஏதாவது வேணுமே, கொஞ்சம் பொருளை சேர்க்கலாம், கொஞ்சம் பணத்தை சேர்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நிலங்களை வாங்கி போட்டா பின்னாடி அது உபயோகமா இருக்கும், பின்னாடி நல்ல ஒரு விலைக்கு விற்கும் அப்படிங்கிறது இந்த உலகத்தாருடைய கருத்து. எல்லாரும் சொல்லுவாங்க, நிலத்துல என்னைக்குனாலும் பணத்தை போடுங்கயா, அது என்னைக்குமே ரெட்டிப்பா பலன் கொடுக்கும் அப்படின்பாங்க. இன்றைக்கு இரவு ஆண்டோடைய வருகை இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் நானும் சேர்த்து வைத்த பணங்கள் யாருடையதாகும்? ஆண்டவருடைய வருகையிலே அனைவரும் எடுத்துக் கொள்ளப்படுவோமே. நம்முடைய சந்ததி ஆண்டவர் கைவிட்டுருவாரா? நம்முடைய சந்ததி ஆண்டவர் இந்த பூமியில வைத்திருப்பாரா? இல்லை. எல்லோரும் எடுத்துக் கொள்ளப்படும் பட்சத்திலே நீங்களும் நானும் சேர்த்து வைத்த பணம், நீங்களும் நானும் சேர்த்து வைத்த நிலம், நீங்களும் நானும் சேர்த்து வைத்த பொருள் யாருடைய ஜனமே, உங்கள் பொக்கிஷங்களை இந்த பூமியில நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம். உங்களுடைய பொருளை, உங்களுடைய பணத்தை இந்த பூமியில, இந்த வங்கியில நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய பொக்கிஷங்களை நீங்கள் பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியோ, அங்கே திருடோ என்ன செய்வதில்லை, நடப்பதில்லை. இங்கே திருடர்கள் கண்டுபிடித்து திருடுவார்கள், அங்கே பூச்சியும் துருவும் அவை எடுப்பது இல்லை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, பணாசை இருக்கும் என்று சொன்னால், பொருளாசை இருக்கும் என்று சொன்னால் சாத்தான் இருதயத்தை என்ன செய்து வைத்திருக்கிறான்? நிரப்பி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். இந்த உலகத்தில் எப்படி அலங்காரம் செய்கிறார்கள், இந்த உலகத்தில்
செய்யணும்? இந்த உலகத்துல கௌரவமாய் அலங்காரத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்துல அப்படிப்பட்ட எண்ணம் இருக்கும் என்று சொன்னால், சாத்தான் நம்முடைய இருதயத்தை நிரப்பி வைத்திருக்கிறான். உலக ஆசையினால் நிரப்பி வைத்திருக்கிறான். பண ஆசையினால், பொருள் ஆசையினால், வீணான ஆடம்பரங்களினால், உலக பிரகாரமான ஆடம்பரங்களினால் உன்னை நிரப்பி வைத்திருக்கிறான் என்று சொல்லி அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காணியாட்சியை விற்றார்கள். ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து மற்றொரு பங்கை பேதுரு அப்போஸ்தலனுடைய பாதத்திலே கொண்டு போய் வைத்தார்கள். நீ இவ்வளவுக்கு தானா விற்றாய்? அனனியாவே, அனனியாவே, அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதனுடைய கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? இந்த நிலத்தை வித்த, உன்னுடைய காணியாட்சியை விற்றாய். அது விற்பதற்கு முன்னாடி அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதனுடைய கிரயம் அனைத்தும் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்திலே அல்ல, தேவனிடத்திலே போய் சொன்னாய். நீ மனுஷனிடத்திலே அல்ல, நீ தேவனிடத்திலே என்ன செய்தாய்? போய் சொன்னாய். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறாங்க, நம்ம செய்கிற காரியம் யாருக்கு தெரிய போகுது? நம்மளை யாரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? நம்ம மறைமுகமா தான் இந்த காரியத்தை செய்யறோம். நம்ம கொடுக்கிறத ஆண்டவரை பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு திருச்சபை கொடுப்பதில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, பின்னோக்கி போயிருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். கொடுப்பதில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, பின்னோக்கி போயிருக்கா? 10 ரூபாய் தாள், 10 ரூபாய் தாள் தான் எல்லா ஊர்லயும் விழுகுது. எல்லா ஊர்லயும் என்ன விழுகுது? 10 ரூபாய் தாள். அதனாலதான் ஒரு ஊழியர் பிரசங்கத்துல சொல்றாரு, 10 ரூபாய் 100 ரூபாய் ஒழிக்கணும். முதல்ல கர்த்தருக்கு உதாரணத்துவமா கொடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ என்ன செய்வாய்? அறுப்பாய். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். நம்ம கொஞ்சமா விதைச்சிட்டு நிறைய அறுவடை செய்ய நினைச்சா அது நடக்குமாயா? அது நடக்காது. நம்ம எவ்வளவு விதைக்கிறோமோ அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? அறுவடை நம்ம பார்க்க முடியும். மிகுதியை விதைப்போம் என்று சொன்னால் மிகுதியான ஒரு அறுவடையை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க? நம்ம கொஞ்சமா கொடுத்தா பரவாயில்ல, ஆண்டவர் மிகுதியா நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென், மிகுதியா நம்ம நிரப்ப வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் என்ன செய்யாது? நடக்கவே நடக்காது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு இருக்கிறது. வாரி இறைக்கணும், ஆண்டவருக்காக வாரி இறைக்கணும். நம்முடைய பொக்கிஷத்தை இந்த பூமியில அல்ல, இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக அல்ல, இந்த பூமிக்குரிய ஆடம்பரங்களுக்காக அல்ல, இந்த பூமிக்குரிய கௌரவத்துக்காக அல்ல, இந்த பூமிக்குரிய பெருமைகளுக்காக அல்ல, பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இம்மையிலே வேதம் சொல்கிறது, பிரியமானவர்களே, தன்னுடைய மனைவி இழந்தவன் கர்த்தருடைய நாமத்திற்காக, தன்னுடைய குடும்பத்தை இழந்தவன், தன்னுடைய பிள்ளைகளை இழந்தவன், தன்னுடைய நிலங்களை விட்டவன் எவனோ அவன் இம்மையிலே 100 மடங்கு ஆசீர்வாதம், மறுமையிலே நித்திய ஜீவன் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நமக்கு விடுறதுக்கு மனசு இருக்கா? கொடுக்கிறதுக்கு மனசு இருக்குதா? ஒரு 50 ஏக்கர்ல 1 ஏக்கர் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக 10 பவுன் நகையில 1 பவுன் கர்த்தருக்காக கொடுத்துருவோமே. நமக்கு இருக்கிற பணத்தை டெபாசிட் பண்றதை காட்டிலும் நம்ம கர்த்தருடைய தேவாலயத்தில் பரலோக ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய பணத்தை முதலீடு செய்யலாமே. அது நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததி சந்ததியாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறதா இருக்குமே. எவ்வளவுதான் நம்ம பைபிள் வாசிச்சாலும், எவ்வளவுதான் நம்ம ஜெபம் பண்ணாலும், இந்த உலகம் எப்படியோ அப்படியே நான், இந்த உலகம் எப்படியோ அப்படியே குடும்பம், இந்த உலகம் எப்படியோ அப்படியே எங்களுடைய காரியங்கள் என்று சொல்லி உலகத்திற்கு ஏற்றால் போல் ஓடுகிற இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஆண்டவரை பிரியப்படுத்துகிற கிறிஸ்தவர்கள் அதிகம் இல்லை. தேவனுக்கு உகந்த பாத்திரங்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நானும் காணிக்கை தானையா போடுறேன், நானும் ஆண்டவரை தானையா தேடுறேன், நானும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு தானையா வர்றேன், நானும் வரி கொடுக்கிறேன்,
ஐயா, நான் கிறிஸ்துமஸ் வரியெல்லாம் கொடுத்திருக்கிறேனே, எல்லா வருஷமும் நான் கொடுத்திருக்கிறேனே, எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைமை, இப்படிப்பட்ட இக்கட்டுகள் வரணும் நினைக்க வேண்டாம். நீங்கள் உண்மையுள்ள ஜனமாய் மாறணும், உகந்த ஜனமாய் மாறணும், பரிசுத்த ஜனமாய் மாறணும், ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஜனமாய் நீங்கள் மாற வேண்டும். நீதிமானை அவர் என்ன செய்வதில்லை, தள்ளாட விடுவதில்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை சுத்திகரியுங்கள், இன்றைக்கு இந்த நாளிலே உங்களை சுத்திகரியுங்கள். நாளைக்கு உங்கள் நடுவிலே என் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ளவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. சுத்திகரிக்க எனக்கு இருதயம் இல்லை, என்னால் சுத்திகரிக்க முடியாது, நான் சுத்திகரிக்கப்பட முடியாது என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது, ஆண்டவர் நடுவில் அற்புதம் செய்ய முடியாது. இந்த உலகத்தாருக்கு எப்படி நடக்குதோ அது போலதான் தேவ ஜனத்துக்கு நடக்கும். ஏன் தேவ ஜனம் ஒப்பு கொடுக்கல? தேவ ஜனத்துக்கு ஒரு மாற்றம் தேவை, அந்த மாற்றம் வரல. தேவ ஜனம் உண்மையுள்ள ஜனமா மாறல, தேவ ஜனம் பரிசுத்த ஜனமா மாறல, கடவுளுக்கு உகந்த சந்ததியா மாறல. அதனால ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது, அற்புதம் செய்ய முடியாது, ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது, கிரியை செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சுத்திகரிக்கப்பட வேண்டிய விஷயத்துல நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். என் இருதயத்துல என்ன இருக்கிறது, என்னுடைய சிந்தனையில என்ன இருக்கிறது? நான் பொருளாசை உள்ளவனாக, பணாசை உள்ளவனாக, வெள்ளியும் பொன்னையும் நான் விரும்புகிறவனாக, விலையேற பெற்ற காரியங்களை விரும்புகிறவனாக நான் இருப்பேன் என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தரால் என்ன செய்ய முடியாது, நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாது. நம்முடைய ஜெபம் நம்முடைய மடியிலே திரும்பவும் வந்து விழும். பிரியமானவர்களே, அது விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்போ அதனுடைய கிரயமும் அசத்தில் இருக்கவில்லையோ. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொன்னாரு, அதை நீ வித்த, அதை நீ விற்று போட்டாய், அதை விற்பதற்கு முன்னாடியும் சரி, அதை விற்ற பின்னாடியும் சரி, அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ, அதுவும் அசத்தில் இருக்கவில்லையோ. ஆமென், அல்லேலூயா.